நம்ம இப்போ செய்ய போகிறது பன்னீர் ரோஸ் பாயாசம். சரி, அதுக்கு தேவையான பொருள் 1 லிட்டர் பால், ஒரு 3 பன்னீர் ரோஸ் எடுத்திருக்கேன். 3 பன்னீர் ரோஸா எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் முந்திரி, திராட்சை, நெய், சேமியா நூறு எடுத்திருக்கேன், ஒரு ஏலக்காய், தேவையான அளவுக்கு சர்க்கரை. அவ்வளோதான் இது தேவையான பொருள். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம பாலை ஒரு சைடில் போட்டுடலாம். இப்போ பாலை ஊற்றி அது ஹீட் ஆகட்டும். அதுக்குள்ளே சேமியாவை வறுத்துடலாம். காஞ்சிருச்சு. இப்போ நெய் போட்டுக்கலாம். இப்போ நெய் ஊற்றி இப்போ நம்ம சேமியாவை நான் சேமியாவை எடுத்துடுறேன். இப்போ நம்ம அரைக்க வேண்டியதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். பன்னீர் ரோஸ் நான் போட்டுக்கிட்டேன். இப்போ இதில் ஒரு ஏலக்காவும் போட்டுக்கிறேன், சர்க்கரையும் போட்டுக்கிறேன். இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து ஃபில்டர் பண்ணி உங்ககிட்ட காட்டுறேன். நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சதை சேமியாவை நம்ம போட்டுக்கலாம். நான் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கேன். சர்க்கரை, ஏலக்காய், பன்னீர் ரோஸ் இதெல்லாம் அரைச்சி பேஸ்ட்டு மாதிரி எடுத்து வந்துருக்கேன். இப்போ சேமியா வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பன்னீர் ரோஸ் விழுதை நம்ம போட்டுடலாம். இப்போ அவ்வளோதான். இப்போ நம்ம முந்திரி திராட்சை வறுத்து கொட்டிட வேண்டியதுதான். இப்போ மிச்சம் இருக்க பேலன்ஸ் நெய்யை நம்ம போட்டுக்கலாம். நான் கருப்பு திராட்சை தான் எடுத்திருக்கேன், ஏன்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்ம இதை வறுத்தாச்சு, முந்திரி திராட்சையும் வறுத்தாச்சு. இப்போ நம்ம இந்த பாயசத்தில் போட்டுற வேண்டியதுதான். பன்னீர் ரோஸ் பாயாசம் ரெடி. உங்கள் வீட்டில் நீங்கள் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள்.